Hi guys, this is Divya, part of Sai Shashti Traders. இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தரா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். அப்பதான் உங்களுக்கு இந்த அல்காரிதம், யூடியூப் அல்காரிதம் உங்களுக்கு ரீச் அவுட் ஆகும். ஸோ ஹாய் ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் திவ்யா, பார்ட் ஆஃப் Sai Shashti Traders. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல்டோட வீக்லி அனலைசிஸ், தென் சீஸ்ஃபயரோட அப்டேட் என்ன, சீஸ்ஃபயர் எவ்வளவு தூரம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, தென் we have to discuss about Trump issues. ஓகே, ஸோ இந்த வீக்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, நியூஸ் அப்டேட்னு பாத்தீங்கன்னா, இந்த வீக்கோட நியூஸஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஆல்மோஸ்ட் இந்த வீக்கோட நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மண்டே ஆல்மோஸ்ட் எந்த இம்பாக்ட் நியூஸஸும் கிடையாது. பட் வெனஸ்டே வந்து நமக்கு ஃபெட் ஃபண்ட் ரேட் இருக்கு, எஃப்எம்ஓசி ஸ்டேட்மெண்ட் இருக்கு. தென் தேர்ஸ்டே பாத்தீங்கன்னா நைட் 12 o'clock எஃப்எம்ஓசி கான்ஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இந்த 12 o'clock வர மீட்டிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைட் 11 o'clockல இருந்தே உங்களுக்கு நல்ல மொமெண்டம் இருந்துட்டே இருக்கும் ட்ரேட்ல. 6 o'clock வந்து ஜிடிபி இருக்கு அண்ட் கோர் பிசிஐ இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஏரியாலையுமே ஈவினிங் 6 o'clock நல்ல வாலடைலிட்டி இருக்கும். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வீக்ல எப்போ நியூஸ் வாலடைலிட்டி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெனஸ்டே நைட் 11 o'clockல இருந்து 1 o'clock வரலும் ஒரு ஹை வாலடைல் இருக்கும். அதுக்கப்புறம் 6 o'clockலயும் ஒரு ஹை வாலடைல் இருக்கும், பார்க்கலாம். பட் இதுல என்ன இஷ்யூ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப்புக்கு வந்து அதாவது ட்ரம்ப் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, ஏதோ ஒரு டின்னருக்கு வந்து போயிருந்த ஏரியால அவுட் சைட்ல செக்கிங் இருக்கும் இல்லையா, அந்த செக்கிங் ஏரியால ட்ரம்ப் வந்து இருந்த ஏரியால வந்து ஒரு ஷூட் ஃபயர் வந்து நடந்திருக்கிறதுனாலும், பட் ட்ரம்ப் வந்து இப்ப சேஃப் தான், அவருக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. பட் வந்து இது வந்து ஏதாவது நாடுகள் மூலியமா நடந்திருக்கா என்னன்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். இந்த இன்வெஸ்டிகேஷன் மண்டே மார்க்கெட்ல நமக்கு இம்பாக்ட், கோல்டுல இம்பாக்ட் ஆகிறதுக்கான ஹை பாசிபிள்ஸ் இருக்கு. சப்போஸ் இது வந்து ஈரானோ இல்ல வந்து ஏதாவது நாடுகள் மூலியமா இந்த சீஸ்ஃபயருக்கு வந்து ஹோல்ட் பண்றதுக்கு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுல இப்போ வரைக்கும் ஈரான் வந்து சப்போர்ட் பண்ணல. நாங்க வந்து இன்னமும் அணு ஆயுதத்தை கண்டிப்பா வந்து நாங்க ஆராய்ச்சி மேற்கொள்வோன்ற மாதிரிதான் வந்து ஈரான் தரப்பு சொல்றாங்க. பட் அமெரிக்கா தரப்புல வந்து இல்ல, நீங்க வந்து அணு ஆயுதம் ஆராய்ச்சியே பண்ணக்கூடாது, நீங்க அந்த வந்து சோதனையே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ட்ரம்ப் சைட்ல சொல்றாங்க. சோ இதனால வந்து இது ஈரான்னால வந்ததா இந்த ஃபயரிங், ட்ரம்ப் ஏதாவது டேமேஜ் பண்றதுக்காக இந்த விஷயம் பண்ணாங்களா அப்படின்றது இப்ப வரைக்கும் தெரியல. பட் ஷூட் பண்ண பர்சனை வந்து அமெரிக்கால இருக்கிற போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கிறதா மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு கருத்து கிடைச்சிருக்க நியூஸ். தென் வந்து இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை வந்து எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் சைட்ல இருந்து வந்து பேசுறதுக்கு அவங்களோட மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க பாகிஸ்தானுக்கு. பட் பாகிஸ்தான் கிட்ட அவங்களோட நீட் எல்லாமே சொல்லியாச்சு. பட் ஈரான் வந்து பாகிஸ்தான் கிட்ட இந்த காம்ப்ரமைஸ் செகண்ட் டைம்க்கு பேசுறதுக்கு வில்லிங் இல்ல அப்படின்ற மாதிரிதான் அப்கமிங் நியூஸஸ் இருக்கு. ஸோ மேபி இந்த வீக்குக்கு மட்டும் 1 or 2 days வந்து இல்ல ஒரு 1 week வந்து சைலன்ஸா மெயின்டைன் பண்றது எதுக்காகனா, இந்த போர்கள் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கிற ஆயுதங்கள், அதாவது ஷூட் பண்ண வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸ், மிசைல்ஸ் இதெல்லாம் வந்து ரீலோட் பண்றதுக்காக வந்து ஈரானும் அமெரிக்காவும் இந்த சீஸ்ஃபயரை யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் எக்ஸ்ட்ரீம் ஒரு போர் நடக்கும்போது லாஸ்ட் டைம் நடந்ததுல ஈரானுக்கும் நல்ல லாஸ், அமெரிக்காவுக்கும் நல்ல லாஸ். இந்த லாஸ்னால இவங்க கிட்ட எக்யூப்மெண்ட் கம்மி ஆகி இருக்கலாம் இல்லையா, அதனால ரெண்டு நாடுகளும் ஆல்மோஸ்ட் வந்து இது ஒரு பிளே கேம் மாதிரிதான், சைலண்ட் கில்லர் கேம் மாதிரிதான். ஸோ இந்த ஏரியால இத வந்து அவங்க யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பி ஷோர், இந்த வந்து மேக்சிமம் கோல்டு வந்து
செல்லிங் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. ஏன் செல்லிங் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மந்த்லி சார்ட்ல போய் பாருங்க. மந்த்லி சார்ட்ல ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்கும் மந்தோட ஹை அண்ட் லோ உடைக்கல. ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்குள்ளதான் மார்க்கெட் இருக்கு. ஓகே, சோ இங்க பாருங்க, ஜான்வரி மந்தோட ஹை வந்து 5606. இப்போ லாஸ்ட் மார்ச்சோட லோ வந்து 4103. இந்த மூணு இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ளதான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு இல்லையா? இன் பிட்வீன்குள்ளதான் இப்போதைக்கு இருக்கு. லாஸ்ட் வீக்கோடது லாஸ்ட் மந்த்ல வந்து இந்த 2 கேண்டிலோட லோவோ பிரேக் பண்ணி ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. பட் இன்னும் இந்த மந்தோடது இன்னும் ஒரு 5 days தான் இருக்கு. மார்க்கெட் மேபி இது ஒரு இன்சைட் கேண்டலா வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு ஹை பாசிபிள்ஸ் இருக்கு. சப்போஸ் இது இன்சைட் கேண்டலா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்து மார்க்கெட் இப்படி பிரேக் ஆகி ட்ரெண்டர் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எய்தர் இல்ல மார்க்கெட் வந்து லோவ பிரேக் பண்ணானா இன்னும் ஹையஸ்ட் செல்லிங் பாயிண்ட்டுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்து பை ஆன மார்க்கெட் அவ்வளோ மேக்சிமம் வந்து செல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து 1400 பாயிண்ட்ஸ் வந்து இப்போதைக்கு வரைக்கும் மார்க்கெட் வந்து ஹைல இருந்து லோ வந்திருக்கு மந்த்லி சார்ட்ல பாத்தீங்கன்னா. அப்படி இருக்கும்போது இப்ப இருக்கிற மார்க்கெட்டை கரண்டா இதே இடத்துல ஹோல்ட் பண்றதுக்கு தான் வந்து இன்வெஸ்டர்ஸும் தென் வந்து செல்லர்ஸும் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ வந்து மேபி இந்த வீக்கோட சார்ட்ல இந்த மந்தோட சார்ட் இன்சைடா போட்டா அடுத்து வர ஒரு 2-3 மாசம் ஒரு 4-5 மாசம் நமக்கு ரேஞ்ச் மார்க்கெட்டா இருக்கிறதுக்கு ஹை பாசிபிள்ஸ் இருக்கு. ஹை அண்ட் லோவோ வந்து உடைக்காது. ஸோ டே கேண்டல்ல பாத்தீங்கன்னா இந்த வீக்ல எப்படி நம்ம பார்க்கலாம், எந்த பொசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து மண்டே மார்க்கெட்ல வந்து இந்த ட்ரம்ப் ஃபயர் ஆனது, இந்த மாதிரி சீஸ் ஃபயருக்கான ரூல்ஸ் வந்தது. ஆல்மோஸ்ட் சீஸ் ஃபயர் வந்து இப்போதைக்கு 3 weeks வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ட்ரம்ப் வந்து 57 daysக்கு வந்து கேட்டிருக்காரு. பட் 3 weeks தான் வந்து இப்போதைக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. பட் ஈரான் இதுக்கு சீஸ் ஃபயருக்கு இன்னும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. ஈரான் சைட்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ நம்ம எடுக்க வேண்டிய பொசிஷன் மண்டே மார்க்கெட் மேபி பைல தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எங்க வரையிலும் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 4831 வரலும் வந்து ஓகே, ஆல்மோஸ்ட் 4831 வரலும் மார்க்கெட் வந்து அங்க இருந்து உங்களுக்கு செல்லிங் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா நீங்க வந்து அழகா வந்து ட்ரேடிங்க்கு செல்லிங் பொசிஷனுக்கு போகலாம். அங்க இருந்து வர பொசிஷன் எங்க வரலும் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4420 வரலும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இதுல வந்து எப்போ செல்லிங் கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இந்த லோவை வந்து மார்க்கெட் உடைச்சி க்ளோஸ் வைக்கணும். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 1 hour கேண்டிலோ இல்ல 4 hour கேண்டிலோ வந்து ஒரு லாங் கேண்டில் ஹையர் டைம் ஃப்ரேம் கேண்டில்ஸ் வந்து எப்போனா 4668 வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சாதான் நமக்கு செல்லிங் கன்ஃபர்மேஷன். பட் நம்ம ஏன் இங்க இருந்து எடுக்கிறோம், மேலவே செல்லிங் கன்ஃபர்மேஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்தா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கம்மியா கிடைக்கும். அதனாலதான் மேலவே எடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க எடுக்கும் போது நீங்க ட்ரைலிங் பண்ணி மேக்சிமம் வந்து டிப்ஸ் வரும்போது நீங்க எடுத்துக்கோங்க. உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 5 to 10% வந்தா நீங்க வந்து ஒரு ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறதோ இல்ல வந்து ட்ரைலிங் வச்சுக்கிறதோ ரொம்ப நல்ல விஷயம். வித்தவுட் ட்ரைலிங்கோ இல்ல வந்து ஸ்டாப் லாஸோ இல்லாம நீங்க ட்ரேட் பண்றது ஓகே. ஸோ இதை பேஸ் பண்றது நீங்க ப்ராப்பரபிளா வந்து கொண்டு போங்க. வித் ஸ்டாப் லாஸோட ட்ரேட் எடுங்க. இந்த மந்த்துக்கு இந்த வீக்ல மண்டே மார்க்கெட்ல பை ஆக சான்ஸ் இருக்கு. தென் டு தேர்ஸ்டே வரலும் செல்லிங் ஆக சான்ஸ் இருக்கு. தென் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரைடே மார்க்கெட்ல ரிவர்ஸ் ஆகலாம். சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ஹையர் ஹைக்கு
ட்ரை பண்ண சான்சஸ் இருக்கு. எய்தர் இன் கேஸ் எனி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இல்ல வந்து ஏதாவது நியூ அப்டேட்ஸ் ஏதாவது இருந்தா நான் வந்து வீடியோவா கொடுக்குறேன், இல்லைன்னா ஒரு ஷார்ட்ஸா போடுறேன். ஸோ ஃபர்தர் வீடியோஸ் இல்ல வந்து ஏதாவது அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகணும், நான் போடுற வீடியோஸ் ரீச் ஆகணும்னா அதுக்கு நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நான் போடுற வீடியோவும் உங்களுக்கு ரீச் அவுட் ஆகும். ஸோ இன் கேஸ் ஆஃப் எனி டவுட்ஸ், எனி அப்டேட்ஸ், ஏதாவது நான் சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, அப்டேட்ஸ் இருக்குன்னா நீங்க தாராளமா வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டீடைல்ஸோ அதை நான் வாட்ஸ்அப்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு சப்போஸ் வந்து ஒரு நாங்க சொல்ற புரோக்கர் மூலியமா நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு நீடடான, அதாவது ட்ரேடிங் ரிலேட்டடான சப்போர்ட்ஸ் எல்லாமே நாங்க கொடுப்போம். தேங்க்யூ.